கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு காலை வேளையிலே அனுதின மன்னா என்ற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் தந்த நாளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாள் தேவன் நமக்கு கிருபையாய் தந்த நாள். இந்த வருடத்தின் 15வது நாள். இந்த நாளிலேயும் 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்தை வாசித்து தியானிக்கலாம். இந்த அதிகாரத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 24வது வசனம். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபோத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்கள் ஒன்றையும் அவன் விட்டு விலகவில்லை. யெரொபெயாமின் பாவம் என்பதை ஆண்டவர் ராஜாக்களிலேயும் நாளாகம புத்தகத்திலேயும் தொடர்ச்சியாக எழுதி கொண்டே வருவார். இந்த யெரொபெயாமின் பாவம் என்றால் என்ன? அநேக நேரத்தில் நாம் இதை குறித்ததான சிரத்தை எடுக்கிறதில்லை. யெரொபெயாமின் பாவம் என்பது ஜனங்களை தேவனை ஆவியோடு உண்மையோடும் ஆராதிப்பதை தவிர்த்துவிட்டு கன்றுக்குட்டிகளை வைத்து தேவனை ஆராதிக்க வைப்பதுதான் அவனுடைய பாவம். இஸ்ரவேல் ஜனங்கள் யெகோவா தேவனை ஆராதித்து கொண்டிருந்த காலங்களிலே 2 பொன் கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி அவைகளை ஆராதிக்கும்படி செய்தவன்தான் யெரொபெயாம். இன்றைக்கும் இந்த பாவம் திருச்சபைகளை விட்டு வைக்கவில்லை. நம்முடைய தேவன் ஆவியாயிருக்கிறார். அவருக்கு சொரூபம் இல்லை, அவருக்கு சிலைகள் இல்லை, அவருக்கு எந்த வடிவமும் நாம் கொடுக்க முடியாது, கொடுக்கவும் கூடாது. ஆனால் இன்றைக்கு இயேசுவை ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்க வேண்டிய தேவ ஜனங்கள் இயேசுவுக்குத்தான் எத்தனை வடிவங்களை கொடுத்து வைத்திருக்கிறார்கள். இது யெரொபெயாமின் பாவம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. சிலைகள் வடிவிலே, புகைப்படத்தின் வழியிலே இயேசுவுக்கு எத்தனை வித வடிவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் இந்த ஆராதனைகளை கவனிக்க வேண்டும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆராதனையில் தெய்வத்தை இந்த உலகத்தில் காணப்படுகிற எந்த கோணத்திலேயும் நாம் பார்த்துவிடக்கூடாது. தேவனை ஆவியானவராய்த்தான் பார்க்க வேண்டுமே தவிர அவருக்கு ஒரு சொரூபத்தை நாம் காண்பிக்கக்கூடாது. அதை அவர் விரும்புவதில்லை. இன்றைக்கு அந்த ஆபத்தான காரியங்களை சபை செய்யும்படி சத்துரு இன்றைக்கு பணித்து கொண்டிருக்கிறார். ஆகவே என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆராதனையை நீங்கள் சற்று கவனியுங்கள். நீங்கள் ஆராதிக்கும் பொழுது இயேசுவை எந்த கோணத்தில் பார்க்கிறீர்கள்? இயேசுவை எந்த கோணத்திலேயும் யார் வடிவிலேயும் பார்க்காதிருங்கள். அவர் ஆவியாயிருக்கிறார். இயேசுவை இயேசுவாகவே பாருங்கள். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். இயேசு பிதாவை பிதாவாகத்தான் பார்த்தாரே தவிர அவரை ஒரு சொரூபத்தின் வடிவில் சீஷர்களுக்கு அவர் வெளிப்படுத்தவில்லை. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னார். தமது சாயல் தான் பிதாவின் சாயல் என்று சொல்லிக் கொடுத்தார். ஆகவே என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய ஆராதனைகள் கவனிக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆராதனைகளில் இருக்கிற யெரொபெயாமின் பாவம் நம்மை விட்டு அகல வேண்டும். பைபிளை நீங்கள் படித்தீங்கன்னா அநேக ராஜாக்கள் யெரொபெயாமின் பாவத்தை விட்டு விலகாமலே இருந்தார்கள். ஆகவே இன்றைக்கு தேவன் அருவருக்கிற ஆராதனை அதில் ஒன்றுதான் விக்கிரக ஆராதனை. இதை தேவன் முற்றிலும் அருவருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களையும் கவனியுங்களேன். கர்த்தருக்கு தான் பண்டிகை என்று சொன்னார்கள். ஆனால் அங்கே கர்த்தர் கன்றுக்குட்டியாய் மாறிப்போனார். இந்த ஆபத்துக்கள் நம்முடைய ஆராதனைகளை விட்டு களையப்படட்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். அதற்காக நம்மை நாம் அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் தேவன் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எங்கள் வாழ்க்கையில் இந்த பாவம் எங்களை தொடராதபடி ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிற ஆராதனை மட்டும் எங்கள் வாழ்வில் தொடரட்டும் என்று ஜெபிக்கிறோம். வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆமென்.